விரோதித்தவர்களை, அடித்தவர்களை, காயப்படுத்தினவர்களை, இழிவாக பேசினவர்களை, ஏளனமா எண்ணினவர்களை அவர் காயப்படுத்த வரவில்லை, அவர்களை தாழ்த்த வரவில்லை, அவர்களை முடக்க வரவில்லை, மாறாக அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பி வைத்தார். இயேசுவை தேவன் எதற்காக எழுப்பினார் என்று சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்க முடிகிறது. உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க. அப்ப ரொம்ப சுருக்கமா சொன்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இது அப்போஸ்தலர் நடபடிக்கையிலே பேசப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை. நீங்க தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்படக்கூடாதிருந்தது. அல்லேலூயா. மரண கட்டின் உபாதையில் இருந்து இயேசுவை தேவன் எழுப்பினார். மரண கட்டின் உபாதையில் இருந்து இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. மரணத்தினாலே அவரை கட்ட முடியவில்லை. ஆமென். இப்படி இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கையில பேதுரு பண்ண பிரசங்கத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பேசுவார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் என்ன செய்தார்? எழும்பினார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பேதுரு அவர்கள் பேசுவார்கள். மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமா பேசினார். இயேசுவை நீங்க கொலை செய்யறீங்கன்னு சொல்லணும்னா அப்போ ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆமென். எல்லாரும் பயந்து ஒளிஞ்சு கிடந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே எல்லாரும் பயந்து ஒளிந்து கிடந்தாங்க. ஆனா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அப்போஸ்தலர்களை தொட்ட பொழுது, அவர்களுக்கு இயேசு காட்சி கொடுத்த பொழுது இன்னும் வல்லமை அடைந்து தைரியமாய் பேச ஆரம்பித்தார்கள். வசனத்தை தைரியமாய் பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க தான் கொலை செஞ்சீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேச முடியுமா? பேசுனாங்க. ஆமென். அல்லேலூயா. சிலுவையில் அடிக்கப்பட்டது, சிலுவையில் அடிச்சது அவங்க தான், கொலை செஞ்சாங்க, இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சத்தம் போட்டது எல்லாம் அவங்க தான். ஆமென். எல்லாம் அவங்க தான், எல்லாம் அவங்க தான் சத்தம் போட்டாங்க. ஆனா சத்தம் போட்ட அந்த சத்தத்துக்கு பிறகு இயேசு அவர்களை பழிவாங்க உயிரோடு எழும்பவில்லை, அவரை ஆசீர்வதிக்க உயிரோடு எழும்பினார். விரோதித்தவர்களை, அடித்தவர்களை,
காயப்படுத்தினவர்களை, இழிவாக பேசினவர்களை, ஏளனமா எண்ணினவர்களை அவர் காயப்படுத்த வரவில்லை, அவர்களை தாழ்த்த வரவில்லை, அவர்களை முடக்க வரவில்லை, மாறாக அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அநியாயம் செய்தவர்கள், அடித்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்தார். லூக்கா 24:50-51. பாருங்க, எல்லாரையும் பெத்தானியா வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் போது உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏசப்பாவை கூப்பிட்டு, ஏசப்பா இங்க வாங்கப்பா, உங்களோட கொஞ்சம் பேசணும்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லி, ஏசப்பா நீங்க கடைசியில செஞ்ச ஊழியம் என்னப்பா, நீங்க கடைசியா செஞ்ச காரியம் என்னப்பா அப்படின்னு கேட்டா, நீங்க உயிர் தெழுதற்கு முன்னால கடைசியா செய்த காரியம் என்னன்னு கேட்டா, நான் ஜனங்களை ஆசீர்வதித்தேன், நான் ஜனங்களை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய பதிலா இருக்கும். ஆமென். அப்போ எடுத்துக்கொள்ளப்படணும்னா நீங்களும் மற்றவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆமா, பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு கையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லுப்பானா சொல்லணும். ஆமா, கையை கொடுத்துக்கிட்டு நீ நாசமா போ, நீ நாசமா போ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க கையை கொடுத்து ஆசீர்வாதம் சொன்னா அது பலிக்கும், அது பலிக்குங்க. இயேசுவின் அருள் உங்களோடு கூட இருக்கிறது, இயேசுவின் வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் சொல்ல 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 கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். நீங்க மற்றவங்கிட்ட கையை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை உயரமா, மேன்மையா, தொழில மேன்மையா கொண்டு வருவார், வருமானத்துல மேன்மையா கொண்டு வருவார், படிப்புல மேன்மையா கொண்டு வருவார், எதிர்காலத்துல மேன்மையா கொண்டு வருவார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அசிங்கப்படுத்தினவர்களை, அடித்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாருக்குங்க முடியும் இது? உங்களுக்கு முடியும் நினைக்கிங்க? உங்களுக்கு முடியும் நினைக்கிங்க? முடியாது. ஆனா முடியணும். முடியாது. அடித்தவங்களை ஆசீர்வதிக்கிறது முடியாது. ஆனா என்ன செய்யணும்? முடியணும். ஏன்னா என் தலைவன் அப்படிப்பட்டவன், என் தலைவன் அப்படிப்பட்டவன். என் தலைவனை பின்பற்றினா அவரை போல நம்மளும் நடக்கணும். ஆமென். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாசிங்க கலாத்தியரின் புஸ்தகம் 3:13-14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சாபத்தை ஆண்டவர் மாத்தினாரு. இன்னைக்கு சாபம் சாபம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த சாபத்தை ஆண்டவர் மாத்தினாரு. சாபத்தை மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதித்தார். அவர் சாபத்தை மாற்றி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அந்த சாபமா இந்த சாபமா என்று சொல்லி சாபங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த சாபங்கள் எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தினார். ஆண்டவர் சாபத்தை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, என் எஜமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், என் எஜமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை பேசுகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆபிரகாமை கூப்பிடும் போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் இருக்கு. நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை கூப்பிடும் போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற நீங்க முறையா இன்னைக்கு வந்திருந்தன்னா நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புல வந்திருக்கீங்க. இன்னைக்கே அற்புதம் நடக்கும், இன்னைக்கே சுகம் கிடைக்கும், இன்னைக்கே விடுதலை கிடைக்கும். அழைக்கப்பட்டு வந்து கர்த்தரை தேடுற நிலைமையில இருந்தீங்கன்னா இன்னைக்கே உங்களுக்கு அற்புதம். அழைக்கும் போது கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அழைக்கும் போது வரும்போது வருகிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர்றார், அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர்றார். நீ நம்பு மகனே, நீ நம்பு மகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. சோதோம் பட்டணத்தை ஜெயம் எடுத்து வந்த போது ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்படுகிற சாலேமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறான். நீங்க இந்த பகுதியை நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த 14ஆம் அதிகாரத்தில் 18, 19 வசனத்தை நம்ம வாசிப்போம். இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமென். அழைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம், இப்போ உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உமக்கு உண்டாவதாக. அப்போ அந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த சாலேமின் ராஜா ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்னா அப்பமும் திராட்சரசமும். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவன் வாங்கி பருகின போது உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அவனை நிரப்புகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த திருவிருந்து நிழலாய் ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு அப்பம் கொடுக்கிறோம், அந்த ரசத்தை வாங்கி சாப்பிட போறீங்களா, அந்த உணவு ஆபிரகாமுக்கு நிழலாய் நமக்கு ஒரிஜினலா கிடைக்கிறது. நம்ம ஒரிஜினல், அவனுக்கு நிழலா என்ன செய்கிறது கிடைக்கிறது. நிழலுக்கே உன்னதத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் நிரப்புகிறது. நிழலுக்கே அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் கொடுத்த போது உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தினால் அங்க நிரப்பப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தான். இப்போ இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா? லோத்துன்னு ஒரு தம்பி இருந்தான்ல, இந்த தம்பி ஒரு தேசத்துல போய் இருப்பான், சோதோம்னு ஒரு தேசத்துல. அந்த தேசத்துல மன்னர்கள்லாம் யுத்தம் பண்ணி சோதோமு இந்த லோத்து கித்து எல்லாத்தையும் பிடிச்சு என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கூட்டமா கொண்டு போயிடுவாங்க. ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வருவான். ஜெயிச்சுட்டு வந்த பிறகு அந்த சோதோம் ராஜா ஆபிரகாம்கிட்ட வந்து கேட்பான். என்ன கேட்பான்னா, நீங்க வாசிங்க ஆதியாகமம் 14:22 வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். இப்போ பாருங்க, ஜனங்களை ஐயா என் நாட்டை நீங்க ஜெயித்துட்டு போனீங்க, நீங்க அந்த ஜனங்களெல்லாம் ஜெயித்த ஜனங்களெல்லாம் என்கிட்ட தந்துருங்க, என் ஜனங்களை என்கிட்ட தந்துருங்க, பொண்ணு பொருள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றான். நம்மளாம் என்ன செய்வோம், பொண்ணு பொருள் அதுதான் எங்களுக்கு வேணும், உங்க ஜனங்களை வச்சு நாங்க என்ன பண்றது, கூட்டிட்டு போ, பொண்ணும் பொருளும் எங்களுக்கு போதும்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் சொல்லுகிற பதில பாருங்க, அந்த பதில் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பதில். என்ன பதில் சொல்றார் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமே ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும்
எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிச்சேன்னு ஒரு மனுஷனும் சொல்லக்கூடாது. என்ன ஆசீர்வதிச்சேன்னு ஒரு மனுஷனும் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வதிச்சேன்னு உன் சரடு, உன் பொண்ணு கிண்ணு, உன் தூசி கூட எனக்கு வேண்டாம்யா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் தூசி கூட எனக்கு வேண்டாம், கொண்டுட்டு போ. எனக்குள் ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் கிரியை செய்வார், அவர் பேசுவார், அவர் நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. ஆமென். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எங்க மாமா அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க செவன்த் டே சர்ச்சில் இருந்தாங்க. நம்ம சண்டே ஆராதிக்கிறவங்க, அவங்க செவன்த் டே ஆராதிக்கிறவங்க. செவன்த் டேன்னு ஒரு போடு. நான் மாதம் $10,000 கொடுக்குறேன்னு 38 வருஷத்துக்கு முன்னால் $10,000 எனக்கு அறிவிப்புக்காக கொடுக்கப்பட்டது. 38 வருஷத்துக்கு முன்னால் $10,000 தாரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், செவன்த் டேன்னு ஒரு போடவே முடியாது. அல்லேலூயா. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை ஆராதிப்போம், வாரத்தின் முதலாம் நாள். பழைய ஏற்பாட்டில் அந்த செவன்த் டே 7ஆம் நாள்லாம் இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் இப்பொழுது ஆராதிக்கிறோம். நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம், நாங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறோம். அதனால நாங்கள் அந்த வேலையே செய்ய முடியாதுன்னு 38 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி தூர போட்டோம். மனுஷ தயவல்ல, கர்த்தரே நேரிடையாக நின்று இன்று வரை இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு மகனே, மகளே, நீ சோர்ந்து போயிராத, தடுமாறி போயிராத. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நீ விளங்கிக்கிடணும். ஆபிரகாம் விளங்கிக்கிட்டான். தூக்கிட்டு போயா, உன் பொண்ணு வேண்டாம், எதுவும் வேண்டாம்யா, உன் தூசி கூட எனக்கு வேணாம். அவன் சொல்றான், சோதம் ராஜா சொல்றான், வச்சுக்க, பொண்ணை வச்சுக்க, வெள்ளிய வச்சுக்க, ஆடு மாடை வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, ஆனா என் ஜனங்களை மாத்திரம் எனக்கு தந்துரு, தூசி கூட வேண்டாம், தூக்கிட்டு போ. என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு தான் ஒரு மனுஷன் சொல்லணும். ஒரு மனுஷன் சொல்லணும், அவன் என்ன ஆசீர்வதிச்சான், இவன் என்ன ஆசீர்வதித்தான், இவன் எனக்கு உதவி செஞ்சான், அவன் எனக்கு உதவி செஞ்சான். நோ 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 நோ. கர்த்தரே என்னை ஆசீர்வதித்தார், அதற்காகவே அவர் என்னை அழைத்தார், அதற்காகவே என்னை வேறுபடுத்தார், அதற்காகவே என்னை தெரிந்து கொண்டார். நான் கர்த்தருடைய ராஜரீக பிள்ளை. அப்படி சொல்லும். அவன் ஆசீர்வதிச்சான், இவன் ஆசீர்வதிச்சான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கின்ற பிறகு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பு வரும்போது என்னுடைய மனைவியினுடைய அப்பா என்னை பார்க்க வர்றார். என்ன செய்கிறாரு, பார்க்க வர்றார். பார்க்க வந்தால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். ஐயா, இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணேன், கான்ட்ராக்ட் பண்ணேன், கடை வச்சுருந்தேன், எல்லாம் நடத்தினேன் ஐயா. ஆனால் இப்போ எனக்கு பாய்சன் அடித்து செத்து போக போய் ஏசுனார் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி என்னை ரெட்சிப்பு, இப்போ ரெட்சிப்பு மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லையா. எனக்கே சாப்பாடு போடணுன்னா ரொம்ப கஷ்டம் ஐயா. வீட்டில் வேற சொத்து மற்ற காரியங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் அந்த சூழ்நிலை, அந்த வேலை, அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் எனக்கு இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ரெட்சிப்பு மட்டும் இருக்குயா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாட்ட சொன்னேன். ஓன்ட்டு இருக்கிற அந்த ரெட்சிப்பு உன்னை காப்பாற்று, உன்னை வழி நடத்தும், உன்னை உயர்த்தும், உன்னை மேன்மையாக்கும். மாமா அப்படி சொன்னார். உனக்கு பொண்ணு கொடுக்குறேன், நான் உனக்கு பொண்ணு கொடுக்குறேன். அந்த ரெட்சிப்பு அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நாங்கள் வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் பாலாக்காம தலையாக தான் வச்சிருக்கிறார், கீழாக்காம மேலாக தான் வச்சிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆபிரகாமை உயர்த்தின ஆண்டவர், உன்னதமான ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். கலங்கி நிற்கிறியா, தடுமாறி நிற்கிறியா, புலம்பி நிற்கிறியா, உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை தேடி வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை தேடி வருகிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் சிறந்தவர். அப்போ உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் எப்ப கிடைச்சது அவனுக்கு, அந்த அப்பத்தையும்
அந்த ரசத்தையும் வாங்கின போது ஆண்டவர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற வாய்ப்பு உனக்கு இருக்கு. இது வரைக்கும் நீ எப்படி எடுத்தியா தெரியாது. பேருக்கு எடுத்தியா, சடங்காச்சாரத்துக்கு எடுத்தியா, ஆமா ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, மாதத்துல ஒரு நாள் நம்ம போய் என்னத்தையும் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஓடி வர்றியா, எப்படி வர்றியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட உன்னதத்தில் இருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் என்னை நிரப்ப போகிறது என்கிற ஒரு உணர்வோடு நீங்க எடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம் என்று இயேசு சொன்னார். இது பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இயேசு சொல்றாரு அந்த அப்பத்தை, அங்க பழைய ஏற்பாட்டில் அப்படி பார்த்தோம், அந்த அப்பத்தை எடுத்து இது என் சரீரம்னு இயேசு சொல்றாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? என் சரீரங்கிறாரு. திராட்சை ரசத்தை எடுத்து என் ரத்தம்னு சொல்றாரு, என்னுடைய ரத்தம். அதனால நம்ம இன்னைக்கு சடங்காச்சாரமாக இல்ல, உண்மையிலேயே நம்ம என்ன செய்ய போறோம், ஆண்டவருக்குள்ள என்ன செய்ய போறோம், நம்ம எடுக்க போகிறோம். ஆமென். ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த பந்தியில பங்கு பெறுறதுக்கு முழு உரிமை கொடுக்கப்படுகிறது. ஆமென். சிலர் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா பாரம்பரியம். என்ன பாரம்பரியம். நானும் சிஏஎஸ்ல உள்ளவன் தான். நானும் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட எங்க அம்மா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க சின்ன வயசுல, அதனால நான் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொன்னேன். ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டார், ஐயா நீங்க ஞானஸ்தானம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லையா நான் எடுக்கல, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாங்க, நான் அதை நம்புறேன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னேன். அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ அது செல்லாது அப்படின்னா, அப்போ செல்லாதுன்னு பாஸ்டர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட திருப்பி, உங்க அம்மாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். பிறந்த உடனே அம்மானு தெரிஞ்சிருமா? தெரியாது. அப்போ காலப்போக்கில் அம்மானு. அதே மாதிரி தான் என் ஞானஸ்தானமும் எனக்கு தெரியாது, இதுதான் அம்மானு சொன்ன மாதிரி இதுதான் ஞானஸ்தானம்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையில் உறுதியா இருக்கேன். ஆனால் அது பொய்யான தகவல். நம்ம இயேசுநாதரை தேடுறவங்க இயேசுநாதரை பார்க்கணும். இயேசுநாதர் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார் அதை நீங்க பார்த்தா இயேசுநாதர் மூழ்கி எடுத்தார். எனக்கு வேற சாட்சியே வேண்டாம். ஆமென். சிஏஎஸ்ல எல்லாரும் கள்ளனை பாருப்பாங்க, கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானோ அப்படின்னு கேட்பாங்க சிஏஎஸ்ல. ஏன் நானுங்களும் அப்படி கேட்டு, கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானோ? ஏன் நம்ம புத்தி கள்ள புத்தி, கள்ளனை தான் பார்ப்போம். ரெண்டு கள்ளனுக்கு மத்தியில் இயேசு தொங்குகிறார். அவரை பார், இயேசுவை பார், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார். அல்லேலூயா. அப்போ உனக்கு உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் வரும். ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, ஐயா நான் திருவிருந்தில் பங்கு பெற்றேனே, எனக்கு அந்த உன்னதத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரியே தெரியலையே. இன்னைக்கு கேளு. இது வராது, நீ அதை உணராம இருந்தாலும் இன்னைக்கு கேளு. கர்த்தர் இன்னைக்கு தருவார், கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இன்னைக்கு நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். நீ ஆசீர்வாதமா திரும்பி போவா. ஒரு வாலிப பையன் குருவானவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறான். ஐயா ஃபாதர், நீங்க கொடுக்கிற இந்த அப்பமும் ரசமும் எப்படி இயேசுவின் ரத்தமாக முடியும், இயேசுவின் சதையாக முடியும்? இன்னொரு கேள்வி கேட்குறான். நல்ல கேள்வியா? நல்ல கேள்வியா? இப்போ ஃபாதர் பதில் சொல்லணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? அது வந்து பிரதர் நானும் ஒரு 10 வருஷமா சர்ச்சுக்கு போறேன் பிரதர், வாரேன் பிரதர்,
ஆனால் அது எதுன்னு என்னமோ சொன்னீங்களே, அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் சரியாக தெரியாது பிரதர் சிஸ்டர், அதெல்லாம் நமக்கு தெரியாது சிஸ்டர். பிரைஸ் எல்லாம். அந்த ஃபாதர் நல்ல ஃபாதர், சூட்டான ஃபாதர். அவர் பதில் சொன்னாராம், எப்பா நீ சின்ன பிள்ளையா இருந்த, குழந்தையா இருந்தல்ல, இப்போ வாலிபன் ஆயிட்டால, நீ சாப்பிட்டால, நீ நல்லா தின்னால, நீ நல்லா முழுங்கினால, நீ முழுங்கின அந்த தீனி இவ்வளவு சதையை இவ்வளவு ரத்தத்தை உனக்கு கொடுக்க முடியுமான்னா இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை சரீரமாக முடியாதா? இயேசுவின் வார்த்தை இரத்தமாக முடியாதா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு 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 வார்த்தையாலும் பிழைப்பான். இயேசுவின் வார்த்தை இது என் சரீரம், இயேசுவின் வார்த்தை இது என் ரத்தம். ரெண்டாவது அவனுக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, இந்த சின்ன அப்பத்துக்குள்ள அந்த பெரிய இயேசு எப்படி வருவார்? ஆமென். எப்படி வருவார்? எப்படி அவர் இதுல பிரசன்னமாக முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பாருங்க, ஃபாதர் அதுக்கும் உஷாரா பதில் சொல்லியிருக்காரு. பறந்து விரிந்து கிடக்கிற உலகம். ஆமென், அல்லேலூயா. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகம் இந்த ரெண்டு சின்ன கண்களுக்கு இப்படி தெரியுமானா, அந்த பெரிய ஆண்டவர் இந்த சின்ன அப்பத்துக்குள்ள, இந்த சின்ன மரியாள் வயிற்றுக்குள்ள அவர் ஒரு சின்ன குழந்தையாய் வருவது நிச்சயம், நிச்சயம். ஆமென். உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருக்கலாம், கிளியர் பண்ணிக்கிடுங்க. இயேசு சின்ன இடத்துல உனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அப்படியே தாழ்த்தி உனக்காக வருகிறார். அவர் தாழ்த்தி உனக்காக வருகிறார். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. அப்புறமும் ஒரு கேள்வி, இதுக்கு மேலேயும் அவனுக்கு ஒரு சந்தேகம். இப்படி தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்க போய் என்ன செய்றீங்க? ஜெபம் பண்றீங்க. இது இயேசுவின் சரீரம்னு ஜெபம் பண்றீங்க. இங்க பெரியாம்பட்டில் ஜெபம் பண்றீங்க, பாலக்கோட்டில் ஜெபம் பண்றீங்க, தருமபுரியில் ஜெபம் பண்றீங்க, லண்டன்ல ஜெபம் பண்றீங்க, அமெரிக்காவில் ஜெபம் பண்றீங்க, எங்கெல்லாமோ ஜெபம் பண்றீங்க, எல்லாம் ஜெபம் பண்றீங்க. ஆமா, ஜெபம் பண்றோம். அது எப்படி எல்லா இடத்துலையும் வெவ்வேறு இடத்துல இங்க இருக்கிற இயேசு அங்க இருக்கிற இயேசு எப்படி வெவ்வேறு இடத்துல, எப்படி இயேசு எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ண பிறகு எல்லா இடத்துலையும் எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? இங்க வந்தா அங்க ரைட் ஓகே, அங்க வந்தா அங்க ரைட் ஓகே. அப்போ ஃபாதர் அதுக்கும் விவரமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரே முகமாய் ஒரு கண்ணாடியில் உன்னை பார்க்கிறாய். ஆமென். ஒரு கண்ணாடியில் ஒரே முகமாய். இப்போ அந்த கண்ணாடி கீழே விழுந்து பொத்துன்னு உடைஞ்சு போச்சு, 100 துண்டாயிற்று. இப்போ நீ முகத்தை காட்டினா 100 முகம் தெரியும். என் இயேசு எனக்காய் நொறுக்கப்பட்டார், என் இயேசு எனக்காய் உடைக்கப்பட்டார், என் இயேசு எனக்காக பித்து குதறப்பட்டார். அவருடைய துண்டு துண்டான சரீரம் எங்கெல்லாம் யாரெல்லாம் முழு உலகத்துல எங்க இருந்தெல்லாம் என் இயேசுவின் பிரசன்னத்தை தேடுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் வருவார், அங்கெல்லாம் அவர் வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப போறார். நம்ம தீமோத்தேயு ஆண்டவர் உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை அதில் நிரப்பிட்டார். தீமோத்திட்ட கேட்குறாரு, என்ன வேணும் மகனே? ஐயா, அந்த அமெரிக்காவை எனக்கு கொடுத்துருங்கய்யா, இந்த அமெரிக்காவை எனக்கு கொடுத்துருங்கய்யா, நான் எப்படியோ பிழைச்சிட்டு போகிறேன், நான் எப்படியாவது பிழைச்சிட்டு போகிறேன். வச்சுக்க மகனே, வச்சுக்க, சாப்பிடு, வச்சுக்க. கொடுத்துட்டார். அவர் நண்பருக்கு டக்குன்னு ஒரு கோபம் வருது, என்ன அவருக்கு மட்டும் அமெரிக்காவா, உனக்கு என்னடா வேணும்? அதை கேளுடா, எனக்கு அந்த இங்கிலாண்டை கொடுத்துருங்க ஆண்டவர். ஜேம்ஸ் முருகேசன் கேட்டார், உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும்? இந்த போனானுங்களை 2 வரும், அவங்களுக்கு இங்கே கொண்டு வந்துடணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா உன்னதத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை சிறப்பா தேடும் போது நிச்சயமா உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கும். அதை நீ மறந்து போகாத. ஆமென். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிற வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாளும் தவற விடாதீர்கள், ஒரு நாளும் தவற விடாதீர்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறியாமா அப்படின்னு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன்.
அந்த பாப்பா சொல்லிச்சு, எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த அப்பாவுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி என்னமோ தெரியாது, இயேசுவை பற்றி என்னமோ தெரியாது. ஆனால் ஒரு பையன் வந்து ஐ லவ் யூ சொன்னான். ஐ லவ் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லலை, மீ டூன்னு சொல்லிவிட்டு. உயிரோட வாழ்றதுக்கு, வளர்றதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு எவ்வளவு வாய்ப்பை கர்த்தர் தேடி 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 வந்து கொடுக்கிறாரு. நீ மீட்டூன்னு இயேசுகிட்ட சொல்றதை விட்டுப்புட்டு யாருகிட்டயோ சொல்லிட்டு இருக்கியே. நான் உனக்கு உன்னதத்திலிருந்து தர்ற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொண்டு வரேன், நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டவருக்கு அடிபணிய வேண்டும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு மகா பிரபு நம்மை ஆசீர்வதிப்பார். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாத்திரவே கூடாது அந்த வரலாற்றை. ஆமென். இந்த உலகத்துல எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, என்னையா இவ்வளவு நேரம் நீ இந்த உலகத்தின் ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு தெரியும், அது என்னையா உன்னதத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம், அதுவே தெரியாம நாங்க அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கோம். ஐயா பிரைஸ் அல்லாட், அல்லேலூயா. அது என்னையா உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம், அது எதுக்கு உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம்? ஒரு பிள்ளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்பதா, ஒரு பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்க வந்தான். ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அந்த பிள்ளைகிட்ட ஏன் ஞானஸ்தானம் எடுக்கான்னு கேட்டேன். ஏன் ஞானஸ்தானம்? பரலோகத்துக்கு போக அப்படின்னா. பரலோகத்துக்கு போக அப்படின்னு சொன்னான். நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க? ஞானஸ்தானம் எடுக்கான்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க. நீதிக்கு அது எதுக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்? பரலோகத்துக்கு போகிறது தான். அதனால தான் அந்த பிள்ளை உசார முதல்ல பதில் சொல்லிட்டான். அடுத்தாப்புல ஒரு கேள்வி, பரலோகத்துக்கு ஏன் போகணும்னு ஒரு கேள்வி கேட்டேன். பரலோகத்துக்கு ஏன் போகணும்? ஐயா பரலோகத்தில் போர்த்தலம் போட்ட வீதியில் எப்போதுலாவுவே, பளிங்காய் தோண்டும் ஸ்தாலத்தில் எப்போது பணிவே. தங்கத்தை வாங்க முடியல, தங்கத்தை பார்க்க முடியல, தங்கத்தை போட முடியல, தங்கத்தை பத்தி பேசவே முடியல, பேசவே. ஆனா அந்த தங்கத்தை பரலோகத்துல கர்த்தர் தரையா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பரலோகத்துல போய் தங்கத்தை என்ன செய்யணும்? மிதின்னு மிதிக்கணும். அதுதான் எனக்கு கொள்ள ஆசை. அதுக்கு தான் நான் பரலோகத்துக்கு போறேன் பிரதர் சிஸ்டர், நீ கேட்டீங்களா? அதுக்கு தான் நான் பரலோகத்துக்கு போறேன். அங்க போய் தரையில கிடக்கணும் நோண்டிட்டு இருக்க கூடாது. ஆமேன். அல்லேலூயா. தங்கம் தங்கம் தங்கம்னு நோண்டிட்டு இருக்க கூடாது. ஆமேன். அது மிதிப்பதற்கு, அது மிதிப்பதற்கு. இன்னொரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்னம்மா எதுக்கு பரலோகத்துக்கு ஏன் போகணும்? அங்க சமைக்கிற வேலை இல்லை பிரதர். அல்லேலூயா. அங்க சமைக்கிற வேலை இல்லை பிரதர். அந்த சிஸ்டர் அப்படி சொல்றாங்க. அந்த சிஸ்டர் அங்க சமைக்கிற வேலை இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா ஏன் சமையல்லாம் அவ்வளவு கஷ்டமா? சும்மா இருங்க பிரதர், என்ன குழம்பு வைக்கனே குழம்பி போறேன் பிரதர், என்ன குழம்பு வைக்கனே குழம்பு போறேன். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, அப்படியே குழம்பி போறேன். அப்பம் பிடிச்ச கிறுக்கு தான் பிரதர். ஆனா பரலோகத்துக்கு போனா குழம்புலாம் வைக்க வேண்டியதில்லை பிரதர், குழப்பமே இல்லை பிரதர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு சிஸ்டர் கேட்டா, பிரதர் அங்க துணி துவைக்கிற வேலை இல்லை பிரதர். அல்லேலூயா. அங்க என்ன வேலை இல்லை? துணி துவைக்கிற வேலை இல்லை. பரலோகத்துக்கு போறதுக்கு நினைப்ப பாருங்க, எல்லாம் துணி துவைக்க வேண்டாம், சோறு பொங்க வேண்டாம், குழம்பு வைக்க வேண்டாம், பொரியல் பண்ண வேண்டாம், கூட்டு வைக்க வேண்டாம். பாருங்க எல்லாம் ஒண்ணு எப்படி நினைக்குது பாருங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. இதுக்காக பரலோகத்துக்கு போறோம்? இதுக்காக பரலோகத்துக்கு போறோம்? இல்ல. அங்க உன்னதத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் இயேசு. அந்த ஆசீர்வாதம் இயேசு. உன்னதத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இயேசு. ஒரு பிரதர் நல்ல வேலை கிடைச்சு கனடாவுக்கு போறாரு. கனடாவுக்கு போற நேரத்தில் ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த பொண்டாட்டியும் பிள்ளைகளும் சேர்ந்து, பொண்டாட்டி அத்தான்னு அழுறா, பிள்ளை அப்பா அப்பான்னு அழுது, பிள்ளை அப்பா அப்பான்னு அழுது. செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனாலும் அழுறாங்க, அப்பா அத்தான் 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 அப்பா அப்பா
ஒரே அழுக. மூணாவது ஒரு லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், கடைசி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அழுதுகிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்து, அழாத, உனக்காக நல்ல கனடாவில் போய் வீடு வாசல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு உன்னையும் பிள்ளையும் நான் அங்கே கூட்டுக்கிடுவேன், நீ அழாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டார். அங்கே போய் எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு முடிச்சுட்டு பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தகவல் கொடுக்குறாரு, வாங்க புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்டுக்கெல்லாம் எடுத்து அனுப்பி எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்துட்டார். இப்பவும் அதே கூட்டம், அதே சொந்தம் அந்த அம்மாவையும் பிள்ளையும் வழி அனுப்ப போயிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க, ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. சுற்றி இருக்கிற கூட்டத்தை பார்க்கல, பை சொல்ல, டாட்டா சொல்ல, லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும், செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு காத்திருக்குல்ல, பிள்ளைய தரன்னு இழுத்துட்டு ஓடிட்டான். இங்க யாரு நின்னா எனக்கு என்ன கவலை, இவங்க நிற்கிறாக போனா போறாக, எனக்கு என்ன, என் புருஷன் அங்க இருந்து வர சொல்லியிருக்கான், நான் அங்க போறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மணவாளனுடைய அழைப்பு வந்த உடனே அவ என்ன செஞ்சா, யாரையும் பார்க்கல, நீ வாரியா அப்படின்னு கேட்கல, ஓடி போயிட்டா. பக்கத்துல கூட பை சொல்ல, டாட்டா சொல்றதுக்குள்ள போயிடப்படாது, உன்னை பார்த்து ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருப்போம்ல. பிரைஸ், அந்த இழிக்கிற நேரத்தில் கடவுள் தூக்கிட்டு போயிடப்படாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த இழிக்கிற நேரம், அதனால வேண்டான்னு பண்ணி இழுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் கர்த்தர் சிலருக்கு அழைப்பு கொடுக்கிறார், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். சில பிள்ளைகள் நான் வருகிறேன்னு உடனே போயிடுறாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே கட்டி கொடுக்கல, அதுக்குள்ள நான் எப்படி வர்றது, ஆமேன், அதுக்குள்ள நான் எப்படி வர்றது, ஆமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே, என் பேர பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா பரவாயில்லையே, அதுக்குள்ள கூப்பிடுறீங்களா ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுக்குள்ள கூப்பிடுறேன். மணவாளன் யாருன்னு தெரிஞ்சா, கனடாவில் ஒரு புருஷன் இருக்கான், அவன் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பான் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு பின்னால ஓடுறதுக்கு இவளுக்கு உறுதுணையா இருந்தது. ஆனால் இயேசுவை குறித்த நம்பிக்கையில இன்னும் நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும், குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். மத்தேயு 1:23 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ பரலோகத்துல உன்னதத்துல இயேசு இருக்கிறார், ஆமென், உன்னதத்துல இயேசு இருக்கிறார். அப்போ அந்த உன்னதத்தில் இருக்கிற இயேசுவை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னோடு கூட இருக்கும்படி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உன்னதத்தில் இயேசு இருக்கிறார். ஆமா, அந்த உன்னதத்தில் இருக்கிற இயேசுவை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஓங்கிட்ட அவர் இருக்கும்படி கொண்டு வருகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 1:12, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். பிள்ளைகளாகும்படி என்னத்தை கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இங்கிலீஷ் பைபிள்ல ஆதாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சன் ஆஃப் காட். ஆதாம் தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஆதாம் யாரு? தேவனுடைய பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை. நீங்க 3:18 நீங்க போய் வாசி பாருங்க, இங்கிலீஷ் பைபிள்ல வாசி பாருங்க, தேவனுடைய பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆதாம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஆகாயத்து பறவை, நீர்வாழ் பிராணிகள், நகர்வாழ் பிராணிகள், ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டுகொள் என்கிற அதிகாரத்தை கொடுத்தார். நீங்க சங்கீதம் 8:5, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். எப்படி முடிசூட்டினாரு? மகிமையினால், கனத்தினால். யாருக்கு முடிசூட்டுவாங்க? அப்ப ஆதாம் யாரு? கிங். முடிசூட்டி அழகு பார்த்தார். மகிமையினாலும் கனத்தினாலும்
முடிசூட்டி அழகு பார்த்து எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். அவனுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு அதிகாரத்தை பெற்றவன், அவ்வளவு அதிகாரத்தை பெற்றவன். அவனுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா இந்த ஆதாம் பாவம் செய்து பிசாசுக்கு அடிமையாகி இந்த ராஜ அபிஷேகத்தை இழந்து விட்டான். இந்த ராஜ அபிஷேகத்தை இழந்து விட்டான். அந்த ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டான். அதிகாரத்தை இழந்து விட்டான். இழந்து விட்டான். மண்ணாகிறான். என்ன ஆகிறான்? மண்ணாகிறான். மறுபடியும் மண்ணால் உருவாக்கப்பட்டவன் மகிமை கனத்தை எல்லாம் இழந்து மறுபடியும் மண்ணாகிறான். ஆமென். மண்ணாகிறான். இந்த மண்ணான மனுஷனை மீண்டும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கும்படிதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்த இந்த வல்லமையினாலே அவன் இழந்த அதிகாரத்தை பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். மார்க் 3:13. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். தொடர்ந்து அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுறது எதுக்குன்னா உன்னை அதிகாரம் உள்ளவனாக்க, நீ இழந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள. 38 வருஷத்திற்கு மேலாக இந்த பூமியிலே அவரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் 5 வருடமாக, 10 வருடமாக, 15 வருடமாக, 20 வருடமாக, 25 வருடமாக என்னோடு கூட அவரோடு இருக்க பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். முதல்ல அவரோட கூட இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பிரசங்கம் பண்ணணும்? எல்லாரையும் பார்க்கும்போது, பிரதர் என் கவலையை கேட்டியா பிரதர்? நேற்று அப்படியே நடந்து போனேன் பிரதர், அதில் ஒரு கல் இருக்கிறதுன்னு கூட கவனிக்கல பிரதர். அப்படியே போனேன்னா பிரதர் டக்குன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சுதான் என் நகமும் சதையும் கிழிஞ்சு போச்சு பிரதர். அந்த கதையை எங்க போய் சொல்ல பிரதர்? இப்படி தான் நம்ம பிரசங்கம் என்ன செய்யுது இருக்குது. நம்ம பிரசங்கம் இப்படி தான் இருக்கு. எனக்கு அது இல்லை பிரதர், இது இல்லை பிரதர், அந்த கஷ்டம் பிரதர், இந்த கஷ்டம்ல. நீ இயேசுவை சொல்லிப்பார், நீ இயேசுவை பேசிப்பார். இயேசு நல்லவர். அவர் உனக்காக பிறந்தார், அவர் உனக்காக வளர்ந்தார், அவர் உனக்காக பாடுபட்டார், அவர் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் உனக்காக இரத்தம் சிந்தினார், அவர் உனக்காக மரித்தார், அவர் உனக்காக உயிரோடு எழுந்தார். ஏன் என்று சொன்னால் அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுப்பதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக, நீ அவரை பற்றி பேசுவதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக, அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்காக. கோவிந்தன் ஒருத்தன் பிசாசு பிடிச்சு என்னை வந்து சந்திக்கிறார். பிசாசு பிடிச்சு சந்திக்கிறார். சந்திச்சா நாக்கு அப்படி தொங்க போடுறார். நாக்க தொங்க போடுறார். மனுஷனுக்கு நாக்கு இவ்வளவு நீளமா அப்படின்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நான் ரத்த காட்டேரி, நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்குது. நீ ரத்த காட்டேரியா இருந்துக்க, ஆனா என்கிட்ட ஒரு ரத்தம் இருக்கு, என்கிட்ட ஒரு ரத்தம் இருக்கு. அது இயேசுவின் ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் உன்னை உண்டுலன்னு பண்ணிரும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓய், நீ அந்த ரத்தத்தை கொண்டா பார்த்துருவோம், அந்த ரத்தத்தை கொண்டா பார்த்துருவோம், பார்த்துருவோம். 2ல 1, நீயா நானான்னு பார்த்துருவோம். ஆடா பேய, ஆடா பேய, நீயா நானானு என்கிட்ட போட்டி போட வந்திருக்கியா? யார்கிட்ட போட்டி போட வந்திருக்கிறா? இயேசுனா உனக்கு யாருன்னு தெரியுமா? தெரியுமா இயேசுனா? மனுஷன் பொய்யா ஆடுனானா பேய் தெரியாது, பேய்க்கு தெரியாது. ஆனா உண்மையா ஆடுனா பேய்க்கு இயேசு தெரியும், பேய்க்கு சத்தியம் தெரியும்.
அல்லேலூயா. அப்போ பேய் நான் போயிடுறேன்னு சொல்லி போயிருச்சு. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் கொடுத்தார். ஆக இப்படி வளர்ந்து பெரியாம்பட்டியை சுற்றிலும் கிராமத்தை சுற்றிலும் சகல இடங்களிலும் இயேசுவின் வல்லமை மகிமைப்படும், மகிமைப்படும், மகிமைப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்மிடத்திற்கே கொண்டு வருகிறது. முதலாவது அவரை நமக்குள்ளே அனுப்பினார், நமக்குள்ளே அனுப்பினார்.